நம்ம பசங்க வந்து மீன் பிடிக்கலாம் சொல்லி வந்திருக்காங்க நைட்டில் கிடையாது. ஆக்சுவலாக காலையில் ஒரு 8 மணிலேருந்து பிடிச்சிருக்காங்க நம்ம மீன். செம்மையாக இருக்குங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ பெரிய பெரிய மீனாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் மேலே பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா செம்ம சைஸாக. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க கிச்சா. கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 மாதத்துக்கு மேலே வந்து வீடியோ போடவே கிடையாது. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான், அதுவும் அப்பப்போ டைம் கிடைக்க மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ ரெகுலராக ஆஃபீஸ் வந்து வர சொல்கிறதுனால 3 நாள் வந்து ஆஃபீஸ் ரெகுலராக வர சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 2 நாளில் ஊருக்கு வந்து ஸோ நம்மளுக்கு வீட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வீட்டில் வந்து முடிய போகுது. ஸோ அது அந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறதால வீடியோஸ் வந்து எதுவும் ரெகுலராக போட முடியல. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட புது வீட்டோட அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு ஒர்க் வந்து போயிட்டுருக்குன்னு. ஸோ நம்ம மோஸ்ட்லி ஒரு 1 or 2 months வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம வந்து நம்ம ஊர் ஏரியில் இருக்கேங்க. இப்போ நைட் பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட நைட் 9 மணி ஆகுது. இப்போ நம்ம ஊர் ஏரிக்கு எதுக்காக வந்திருக்கேன்னா உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன், தெரியுமான்னு தெரியல. பட் அங்கே பாருங்கள் ஒரு சில டார்ச் லைட்லாம் தெரியும். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா நம்ம பசங்க வந்து மீன் பிடிக்கலாம் சொல்லி வந்திருக்காங்க. நைட்டில் கிடையாது. ஆக்சுவலாக காலையில் ஒரு 8 மணிலேருந்து பிடிச்சிருக்காங்க நம்ம மீன். ஸோ இன்னும் பிடிச்சிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா பெட்ரோல் போட்டு குளத்தில் வந்து தண்ணியை வந்து வெளியே எடுத்து ஸோ அதில் இருக்கிற மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேருந்து எல்லாம் மீனும் பிடிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நைட்டு தான் பெங்களூர்லேருந்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்தோம். ஸோ வந்ததும் வந்து இந்த மீன் பிடிச்சிருக்கான்னு சொன்னாங்க பசங்க. ஸோ அப்படியே பார்க்கலான்னு வந்தேன். பட் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சரியான சைஸில் இருக்குங்க. ஒவ்வொரு மீன் கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ மீன்லாம் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி தான் வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்மளும் வீடியோ எடுத்துக்கிட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு மீனெல்லாம் எவ்வளோ பெருசு மீன் இருக்குது, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, ஆக்சுவலாக எவ்வளோ தண்ணி வந்து வெளியே எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க அங்கே பக்கத்தில் போய் காட்டுறேன் வாங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருந்திருக்குங்க. ஸோ ஃபுல்லாக வந்து சேராக இருக்குங்க பாருங்கள், ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து மோட்டர், இந்த தண்ணி மோட்டரை வச்சு, ஸோ இங்கே ஒரு மோட்டரும் அந்த எண்ணில் ஒரு மோட்ரு, 2 மோட்ரு வச்சு வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியே பம்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த பைப்பை போட்டு மேலே ஃபுல்லாக விட்ருக்காங்க, பம்ப் பண்ணி வெளியே விட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபா. காலையில் 8 மணிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, 8 மணிலேருந்து வந்து மோட்ரு வந்து போயிட்டுருக்காமா. ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு, பட் 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டு அந்தளவுக்கு வருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வருத்துதாங்க. ஏன்னா மீன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் செம்ம சைஸில் இருக்குது. ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள் மோட்ரு, இந்த மோட்ரு வச்சு தான் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. சாரி, நான் வந்து இப்போ தான் வந்தேன், சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த மேலே இருந்து இது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இது ஃபுல்லாக இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது. பட் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாங்கால் அளவுக்கு இன்னும் மேலே இருக்குது, இடுப்பு அளவுக்கே சொல்லலாம். ஸோ இடுப்பு அளவுக்கு வந்து இன்னும் தண்ணி இருக்குது, தேங்கி நிற்குது. ஸோ வந்து எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. ஸோ வலை இருக்குது, வலையில் வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்காங்க எல்லாருமே. ஸோ அங்கே போய் காட்டுறவாங்க. இங்கே ஒரு மோட்ரு இருக்குங்க, அப்புறம் அங்கே ஒரு மோட்ரு போய் காட்டினேன் இல்லை, அங்கே ஒரு மோட்ரு, மொத்தம் 2 மோட்ரு. எல்லாம் பசங்க இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. இங்கே தான் கோணி இப்போ இங்கே இருக்கு பாருங்கள், வெள்ளையே தெரியுது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து மீன் எல்லாம் இருக்குது. இப்போ காட்டுறேன். மொத்தம் 2 மோட்ரு வச்சு பம்ப் பண்ணி தண்ணி வெளியே எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம தம்பி இங்கே உட்காந்துருக்கான். காலையிலேருந்து டயர்டு, ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக துணியெல்லாம் கழட்டிட்டு வெறும் நிக்கல மட்டும் உட்காந்துருக்கான், அண்டர்வேல் மட்டும் தான் உட்காந்துருக்கான். தம்பி கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. ஏன் தம்பி? காலிலேருந்து பாவங்க ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இன்னும் உள்ளே நிறைய பேர் இருக்கான். ஆக்சுவலாக இங்கே இருட்டாக இருக்குது, எதுவும் தெரியல. என்னாச்சு ஓனர், என்னாச்சு? வண்டி சாவியா? தம்பி என்ன பண்ணுறீங்க? தம்பி இங்கே பாருங்கள். ஹலோ, எல்லோரும் செம்ம கோலத்தில் இருக்கானுங்க. இன்னொருத்தன் உள்ளே இருக்கான், ஆக்சுவலாக வெளியே வரல. அவனை காட்டுறாருங்க, செம்மையாக இருக்கான் அவன். ஓன் பண்ணி காட்டுங்கடா. இங்கே பாரு, இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்ம சைஸாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணுறா. போதும் பார்த்து வெளியே போயிட போகுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓய், சவுண்டு இடாத. வேறு லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்குங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ பெரிய பெரிய மீனாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோணியில் ஒரு தூக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு
30-40 மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பெரிய மீன் தான், பெரிய சைஸ் மீன் தான். ஸோ இன்னும் பிடிச்சிட்டே இருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க, இன்னும் பிடிச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்கான் ஃபுல்லாக. தம்பி கொஞ்சம் மூஞ்ச காட்டுப்பா. இடுப்பளவுக்கு இருக்குது தண்ணி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தே உன்னோட அலங்கோலத்தை கொஞ்சம் பார்க்கலாம். டேய் வலை உனக்கு இல்லைடா, மீன் பிடிக்கிறதுடா, நீ உள்ள வலைக்குள்ளே இருக்க. இங்கே பாருங்க, இல்லை ஒரு 4-5 பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. காலையிலேருந்து கஷ்டப்படுறாங்க. பாருங்க, இதெல்லாம் மீன் தான் ஆக்சுவலாக. அந்த இடத்துலலாம் மீன், நல்லா பெரிய பெரிய மீன் மேலே இருக்குங்க. கிடைச்சதா? பாரு என்ன வாசு இப்படி பண்ணிட்டியா வாசு? ஓட்ட வலை ஓட்ட. ஆனா சரியான சைஸ் போயிடுச்சு. அங்கே போ, இப்ப மறுபடி போ. பார்த்து கிடைச்சிருக்கா? அது அங்கே பாருங்க மீன் சரியான சைஸுங்க. வலையிலே தெரியுதுங்க பாருங்க. போடா சீக்கிரம் கோணி போய் எடுத்துட்டு போடா. டேய் கோணி போய் எடுத்துட்டு போடா. ஸோ அப்போலேருந்து இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க பாவம். லைட் இல்லாமல் டார்ச் லைட், ஃபோன் லைட் வச்சு இங்கே பாருங்கள். இங்கே ஒருத்தர் வந்து டார்ச் லைட் வச்சு, அந்த டார்ச் லைட் வச்சு தான் வந்து பிடிச்சிருக்காங்க. லைட் இல்லாமல், சரி லைட்டிங் கூட கிடையாது. தண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து குழிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்காங்க. பக்கத்தில் வந்திருக்கோம், மீன் பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்திருக்கோம், காட்டுறதுக்கும். அப்பா இங்கே பாருங்க, மீன் சரியான சைஸாக இருக்கா? புடி பார்த்து டேய் பாத்துறா. டேய் விட்டுறாத, சோளமுத்தா விட்டுறாத. சரியான சைஸுங்க. எப்படியும் 2-3 கிலோ வரும். 3-4-5 கிலோ வரும். அது வெற்றி. இப்போ அப்படியே காட்டுறா. பார்த்து சூப்பர். போட்டு போயிட போகுது. அதுக்கப்புறம் அது சக்ஸஸ். அப்படியே மூஞ்ச கொஞ்சம் காட்ட. இப்படி தான் காலையிலேருந்து பிடிச்சிருக்காங்க. காலைல பிடிச்சி அந்த கோழி பையில போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ வீட்டில் இதெல்லாம் ஒரு 7-8 பேர் இருக்கும். இருக்கு சின்ன மீன் இருக்கு. பார்த்து பாஸ். விட்டான். சூப்பர். மீன் 30 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. 7 டன் மீன். ಇಂಚಾಕೋ. அங்க ஒருத்தன் பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப பாவம். 2 பேர் இங்க 2 பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்க ஒரு 4-5 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இங்க 2 பேர் மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க. வலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க. பெரியவளை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு சின்ன பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபன்னாக இருக்குங்க. பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். சரியான ஜம்புங்க ஒரு மீன். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னும் நிறைய மீன் இருக்கு. பாங்க அப்பேருந்து இப்போ ட்ரை பண்ணி மறுபடியும் இன்னொரு மீன் கிடைச்சிருக்கு. இப்போ நல்லா புறா. டே போயிட போது இந்த மீன் விட்டுற போற.
விட்டுற போறோம். கரெக்டா போடி கரெக்டா திரும்பி லவுட அதுமே கூத்தோ ஏத்த பர இத ஏத்த பர ஏய் பலே புறா நீ கறிடா ಬಲಿ ತಿಲ್ಲ ತೋ ಹೀರಿ ಬ ಎತ್ತರ ರೇ ಇಲ್ಲಿದಾದ್ರೆ ಮರ ಬೇಸ್ ನನ್ನ ಮಗರ ಇರು ಅಂತ ಯಾಕಿಲ್ಲ ಬೇಗ ವರ ಕೆತ್ತಬರಾಡಿ தம்பி 10 மணி ஆச்சு. இன்னும் நீங்கள் முடிக்கல, எப்போ முடிக்க போகிறீங்க? பார்த்து உஷார். ஏய் விட்றா டக்குன்னு விட்றா, அப்புறம் பார்த்துக்கலாம். போதும், வெற்றி தான். என்னாச்சு, அடிபட்டுருச்சா? எடு போ அடுத்து வா பிடி டக்குன்னு பிடி. மணி உன் முகத்தை கொஞ்சம் காட்டுங்க, உன்னோட ஃபேஸை கொஞ்சம் காட்டுங்க மணி. ஏதாச்சும் மீன் கிடைச்சா மீன் மேலே படுத்துடுறாங்க அவன். நோற கொஞ்சம். ஏய் கொஞ்சம் நோறா, மீன் கிடைச்சிருக்க. ஆட பாவத்தை மழை விட்டுறீங்களா? டேய் போங்கடா டேய். அப்பல இருந்து ஒரு மீன் கிடைக்குது, 2 வாட்டி தப்பிச்சிருச்சுங்க. இதோட 2வது வாட்டி. அப்பல இருந்து தப்பிச்சு இருந்த மீனுங்க இந்த மீன். ஒரு வழியா வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது யாரு? அண்ணன் யாரு? மணி. டேய் பார்த்து புடி கட்டியா. சரியான சைஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோக்கு மேல இருக்கும். ஏய் புறா போதுற சீக்கிரம் போதுறா. வெற்றி. டேய் காட்டுறேங்க, இங்க காட்டுற. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் இருடா. அப்படியே காட்டுறாங்க. அப்படியே அந்த மீனை வெற்றி சரியான சைஸ். போடு. போட்டுரு போதும். எல்லா புகழும் மணியே சாரும். மணி இந்த பாருங்க, அப்ப பிடிச்ச மீன் இந்த மீன் தான். சரியான சைஸ்ல இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுற ஒரு நிமிஷம். வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா இங்க ஃபுல்லா சேரும் சகதியாக்கிறதுனால எதுவும் தெரியல. ஸோ எல்லாம் ஃபுல்லாக வந்து மீனெல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போட்டதுக்கப்புறம் உங்களை வந்து மீனெல்லாம் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க. ஸோ இப்போ தம்பியெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்காங்க. தம்பியெல்லாம் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 2-3 பேர் வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வலை கிடையாது, பெரிய வலை கிடையாது. ஸோ அவங்க பெரிய வலை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் தான் இப்போ பிடிக்க போகிறோம். ஸோ அதில் காட்ட போகிறோம். ஸோ அவங்க ஃபுல்லாக செட்டப்போட ஃபுல்லாக அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு பேட்ரி இதில் போட்டு, ஹெட்டில் பேட்ரி போட்டு பெரிய வலை தான் கொண்டு வந்துட்டாங்க. சுவே ஜெயம். மறுபடியும் இன்னொரு மீன் கிடைச்சிருச்சுங்க. ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಹೋಗ್ತಾಯಿ ಇರ್ರ ಅಂತ ಇಲ್ರ ಬಿಡುದ. ನೀನು ಅಪ್ಪೆ 3 கிலோ 3 டைம் விட்டுடா. விட்டான புறா நானா புடுது மணி 4-5 மீன் பிடிச்சானே ஒருத்தனே. இப்ப புறா போடுறா 3 கிலோ வரும்டா. சூப்பர்ரா. ஏய் கட்டியே இருடா. கோனே மார்த்தேன் கல்த்திட்டியா? இன்னும் நான் தண்ணியில் தெரியல. இதில் நலியில் ஒன்று போகிறேன். அது அவளுக்கு மட்டும் தண்ணியில் தெரியாத திப்புன்னு உள்ள வந்து பள்ளத்தில் கழுத்த மடிக்கணும். வா மொல்ல மெதுவாக இருங்க. தெரியல இந்த போர்டில் தானே வந்து சேர்த்துறேன். நான் லைட் போட்டு நான் ஆக்சினே நீங்கள் வலிக்கலையே. அவரே பார்க்குறா பாரு. சைடில் வாப்பா, இல்லை சைடில் பிடிச்சிட்டு வரேன். ಅದಲ್ಲ ಇದು ಅವ್ರು ಬೆಲೆ ಗೋಣಿತ ಬಾ. ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಬಾ, ನೋಡು ಚೆನ್ನಾಗಿರ್ತೇನೋ. ಬಾ
இருக்கு கொண்டாடுறாங்க என்ன ஆ ஓடி போயிடுச்சா ஏய் 3-4 இன்ச்சே போயிடுச்சா 2 போயிடுச்சு அப்படின்னா எஸ் வீடியோ புஷ் தாங்க இருக்கேன் பொறுமையாக போடுறேன் மாடாடா ஏன்ற எருது வண்டியில் எருதுன்றான் அப்பேலேருந்து பிடிச்சிங்க பாஸ் அதுவும் 2 வாட்டி 2 வாட்டி பிடிக்கிறது இப்படி பிடிச்சி தூக்கி போட்டான்டா நீ அப்பே அது மேலே படுக்கிற தாவர என்னென்னமோ பண்ற இது கொஞ்சம் பெரிய விலங்க அவங்க 3 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க என்னடா பண்ற 3 பேர் பிடிக்கிறாங்க நீ என்ன பண்ற நான் வீடியோ பிடிக்கிறேன் எத்தனை பேரு வாடா மணி இப்ப வாடா மணி அப்பயே பிடிச்சல இப்ப புடுறா அங்க ஒரு கல் இருக்குது பார்த்து அப்படியே போ பாத்துற தம்பி அங்கதான் கல் இருக்கிறதே ஒண்ணுதான் இருக்குது ஓட்டுக்கிட்டே இருக்குதா பாரு என்ன உள்ள பார்த்தா இருக்குது வெளியே பார்த்தா இல்ல அதுக்குதான் கீழே போடாதீங்க அப்படியே ஓப்பன் பண்ண வலை ஓப்பன் பண்ண புறா அது எத்தோக்கு ಎಲ್ಲ புறா டேய் மணி விட்டான்டா மெதுவா பாரு அங்கே வந்துக்கிறேன் பார்ப்பேன் அவன் எத்தனை தன் மணி விட்டான்டா கோழி அதெல்லாம் வீடியோக்கிறார் ஏய் கரியா ஆக்சுவலாக அவனுங்க காலிலேருந்து பிடிச்சி ஒரு 30 மீன் பிடிச்சிருப்பாங்க இப்போ இவங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் மேலே பிடிச்சிட்டாங்க எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்குங்க பாரு அந்த லாஸ்ட்டில் இருக்குது சரியான சைஸில் இருக்குது இது மட்டுமே எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ வரும் ஸோ இது வந்து இப்போ பிடிச்சது மட்டும்தான் ஸோ காலிலேருந்து பிடிச்சது பாருங்கள் அங்கே இருக்குது இங்கே ஒரு கோணி பயிர் இருக்குங்க பாருங்கள் வெள்ளையாக தெரியுதா ஸோ இந்த கோணி பயிரை தான் வந்து அவங்க பிடிச்சது வந்து இங்கே இருக்குது ஸோ அப்பே காட்டினது இது ஸோ இன்னும் வந்து இப்போ பிடிச்சிட்ருக்காங்க இன்னும் நிறைய பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அங்கே ஒரு கோணி பயிற்சி பிடிச்சிட்ருக்காங்க கேமரா வரல
பராந்தலாம் ஆறு பண்புடுக்கா ಯಾವ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆச்சுங்க. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் தம்பியும் தான் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் வீட்டுக்கு கிளம்பல அப்படின்ட்டு. நம்ம வண்டியில் தான் வந்தோம். கிட்ட இந்த குளம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் வண்டியில் வந்தோம். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவங்க இன்னும் பிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டாகவும் போகல. இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கேஜி எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 70-80 கிலோ மீன் வந்து பிடிச்சிருப்பாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 8 பேர் 10 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து பங்கு போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் எல்லாமே வந்து நிறைய பெரிய சைஸ் மீனெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. முன்னாங்கால அளவுக்கு வந்து சேர் இருக்குங்க. ஸோ மீன் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சேத்துல போய் வந்து உள்ளே இருக்கிறதுனால வந்து அதனால் இவங்களே வலை போட்டு பிடிச்சாலும் வந்து அதை பிடிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 11 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. பாய். நம்ம நேற்று நைட்டு தாங்க மீன் பிடிச்சோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மீன் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரம்மில் பெரிய ட்ரம்மில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தம்பி வந்து எடுத்து காட்டுறோம் நமக்காக. உள்ளே பார்த்திங்கன்னா வந்து இருக்குது, அது தெரியல நமக்கு. தண்ணி பார்த்தியா அழுக்காக இருக்குது. மீன் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. எட்ரா இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மீன் மட்டும் வந்து சும்மா ஒரு வலையில் வந்து எடுத்து காட்டுறேன் தம்பி. ஸோ இது மாதிரி உள்ள நிறைய ஒரு 7-8 மீன் இருக்காமல் நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க மீனுங்க எல்லாமே. பிடிச்ச மீன் பார்த்திங்கன்னா செம்ம சைஸாக இருக்குது. விட்டுரு பாஸு போதும்.